இந்த ஒரு மூட்டை ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. நான் மெயினாக இந்த இது போகிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வடித்த கண்ணீருக்கு எனக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வர்றதுக்காக தான் போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் உண்மையே போட்டுறேன் பாருங்கள். இந்த டூர் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஜெயந்தி கூட வருது, அது தொண்டை உங்களுக்கே தெரியும். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நாங்கள் டூர் கிளம்புறதுக்காக கடகடன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன். நைட்டுக்கு சட்னி, அதுக்கப்புறம் ரெடிமேட் புளியோதரை இங்கேயே பொடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம்னா வழியில் எங்கன்னா சாதம் வடித்தா அதோட போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து அங்கே போயும் நாங்கள் வந்து சமைப்போம். கண்ட்ரிமேன் குக்கிங் நம்ம கூட வராங்க, அவங்களும் வந்து சமைக்க போகிறாங்க. அவங்க சமைக்கிறதுக்காக நான் எல்லாமே இதில் வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மல்லிகை சாமான் எல்லாமே, புளி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், தீப்பெட்டி, கற்பூரம், கத்தி, அப்புறம் கறித்துணி. இது வந்து நீங்கள் போன டைமே சொல்லியிருந்தீங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்கம்மா, சமைக்காதீங்க அப்படின்ட்டு. பட் இந்த டைம் என்னென்னா ஒரு ஷூட்காக மட்டும் தான் சமைக்கிறமே தவிர அம்மாவுக்கு வந்து நிறைய ஷூட் இருக்காது, சமைக்கிற வீடியோ இருக்காது, மோஸ்ட்லி விளாக் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து காட்டுப்பூச்சி விளாக்ஸ் வந்து சேலஞ்செலாம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து சில இன்க்ரீடியன்ஸ்லாம், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக சமைக்கிறோம், நாங்கள் சமைக்கிறோம். இந்த வாட்டி காட்டுப்பூச்சி ஜெயந்தி வந்து சமைச்சு கொடுக்க, நான் வந்து சாப்பிட்டேன். ஒரே கூத்தா இருக்கும் போது வேன்ல தான் போறோம். அப்ப யோசிங்க, வேன்ல போயிட்டு அங்க போயிட்டு நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க 10 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் இந்த சொம்பு இந்த வடிவேலா வந்து கண்ட்ரிமேன் குக்கிங் சமையல் சூப்பரா இருக்கும். அதனால அவங்கள நம்பி தான் போறேன், நான் ஜெயந்தியை நம்பி போல. தெரியுமா, காட்டுப்பூச்சி ஒரு நாள் நம்ம சமைக்கணும். இல்ல, நான் கூட வந்து வீர வசனம் பேச வந்தேன், காட்டுப்பூச்சி விளாக்ஸ்ல சமைச்சு சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு. ஆனா ஒன்றும் நடக்காது. இல்லை, நாங்கள் ஆக்சுவலி நிறைய சேலஞ்ச் வீடியோலாம் வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம். பண்ணி யாரை பிராங்க் பண்ணலாம் கூட நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நோக்கடிக்க போகிறாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான். காயலாங்கடையில் போய் கேட்டிங்கன்னா 200லேருந்து 250 ரூபா, 150 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. இந்த மாதிரி ட்ரே இருந்ததுன்னா நம்ம எங்கேயாவது டூர் போகும்போது இந்த மாதிரி சாமான்லாம் கொண்டு போக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் இங்கேயே போட்டுறேன் பாருங்கள். இந்த அப்படியே தூக்கி மேலே வச்சு கட்டின்னு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் யோசிப்பீங்க, இவங்க என்ன 2 நாள் டூர் போகிறாங்களா இல்லை அங்கேயே போய் தங்க போகிறாங்களா, மாதம் ஃபுல்லாக மளிகை சாமான் வாங்கி வச்சுருக்கீங்கன்ட்டு. ஸோ இதை வந்து மோஸ்ட்லி வந்து அம்மாவுக்கு ஷூட் இருக்காது. இந்த டைம் அம்மா வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படிதான் என் பிள்ளைங்க சொல்லுவாங்க. நீங்களே வீடியோவில் பாருங்கள், சொல்ல முடியாது, இவங்க கட்டு வச்சாலும் கட்டு வச்சுருவாங்க ஏன்னா எடிட் பண்ணும்போது. இல்லை, ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து நிறைய ஷூட் வேணாம் அம்மாவுக்கு, வெளியே சாப்பிட்டுக்கலாம் அந்த டைமு அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணுறோம். சும்மா ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் வந்து ஷூட்டு, சமைக்கிற ஷூட்டு. மற்றபடி நம்ம கிளம்பும் போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுனால தான் நான் வந்து இது எல்லாமே ரெடி பண்ணேன். இது நைட்டு, இன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி பூண்டு சட்னி வச்சுப்போம். அது வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 2-3 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். சப்போஸ் ஹோட்டலில் சாப்பிடும் போது ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட இந்த சட்னியை சைடில் வச்சு சாப்பிட்றலாம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் மெயினாக இந்த இது போகிறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே நமக்கு வந்து கடவுள் ஒரு நல்லது பண்ணும்போது நம்ம வந்து கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து ரொம்ப மனசு வந்து கவலைப்பட்டு நம்ம வந்து ஒரு வீட்டை இழந்துட்டுமே அப்படின்லாம் இருக்கும் போது நான் சாமிக்கிட்ட ரொம்ப உருகி வேண்டினப்போ, மெயினாக நான் எப்பவுமே வந்து சமயபுரத்து அம்மன் வந்து எப்போ வருஷத்துக்கு 2 முறை கூட நாங்கள் போயிடுவோம். இந்த கொரோனா லாக்டவுன் வந்ததுக்கப்புறமும் ஒரு தடவை எப்படியோ அடித்து பிடிச்சி போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் போகவே முடியல. அதனால ஃபஸ்ட்டு வந்து சமயபுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகலான் இருக்கோம் முருகர் கோயிலுக்கு. ஒரு தடவை திருச்செந்தூர் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா, அப்போ தான் வீடு விற்றுட்டு நானும் ரமேஷ் எல்லாருமே போயிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தேனே தவிர
எனக்கு உள்ளே போகிற வரைக்கும் ஒரு அழுகை வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு அது வந்து சொல்ல முடியாத ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் வந்து திருச்செந்தூர் போகிறது ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு போய் எனக்கு நான் வடித்த கண்ணீருக்கு எனக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வர்றதுக்காக தான் போகிறோம். எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னே வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அதை உடனே முடிச்சிடணும். அப்புறம்னு சொல்லிட்டு தள்ளி போடக்கூடாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏழை பிரார்த்தனை 7 வருஷம், பஞ்ச பிரார்த்தனை 10 வருஷம் அப்படின்னு ஒரு பழமொழியெல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, 10 வருஷம் டைம் இருக்குது, 7 வருஷம் டைம் இருக்குதுன்னு. எனக்கு வந்து எப்பவுமே அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒன்று நினச்சி பண்ணோம் அப்படின்னா உடனே போய் முடிச்சுட்டு வந்துடணும். வீடு கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நான் இது வந்து திருப்பதி போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ரமேஷ் வந்து சொன்னாப்புல பக்கத்தில் வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி சாயங்காலம் கிளம்ப போகிறோம். ரொம்ப ஜாலியான மூமெண்ட்ஸு. பசங்க தான், எல்லாமே பசங்க தான், பெரியவங்க யாரையும் கூட்டு போல, எல்லாம் நம்மள சுற்றி பசங்க தான் வராங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோவும் சரி, அடுத்து வர வீடியோவும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 நாள் வந்து எங்களால் வந்து மசாலா பார்சல்ஸ்லாம் அனுப்ப முடியாது. ஆமாம், கொஞ்சம் அடுத்த வாரம் வந்து டிலே ஆகும். மசாலா ஆர்டர் கொடுக்குற எல்லாருக்கும் அடுத்த வாரம் என்னைக்கு கொடுக்க முடியும்? அடுத்த திங்கள் செவ்வாய் தான் நாங்கள் ஆர்டர் எடுத்துக்கிட்டு அது எல்லாமே டிக் பண்ணி வச்சுப்பாங்க பசங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு திங்கக்கிழமைக்கு அப்புறம் உங்களுக்கு கொரியர் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள். அது இல்லாமல் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். வேறு பிளான்ஸ்லாம் இருக்குது, அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சட்னி பண்ண போயிடலாம். இப்போ நம்ம புளியோதரை சாதம் தான், பொடி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே போனாலுமே சாதம் மட்டும் இருந்தால் போதும். அதில் போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டா சூப்பராக சாதம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ அதுதான் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த அடுப்பில் வச்சு பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம், உளுந்து வந்து ஒரு 150 கிராம் போட்டுக்கலாம். எள்ளு வந்து நல்லா வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பூண்டு வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் பூண்டு சேர்க்க தேவையில்லை. இந்த பூண்டு சேர்த்தா ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். பூண்டு சேர்க்கலனாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்ல ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகாவை நம்ம வந்து காமக்கிண்டி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது சேர்த்தோடனே நம்ம உப்பு வந்து ஒரு 5 ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். கல் உப்பு தான் சேர்க்கணும் இதுக்கு, அதனால் கல் உப்பே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வறுப்பட்டவுடனே இதை எடுத்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெய் காயட்டும். இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா கொட்டை எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த நாரெல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க, நார் இருக்கக்கூடாது. இப்போ இதை போட்டு இதில் வறுத்துக்கணும். இது நல்லா வறுக்கும் போதே நம்ம வந்து மஞ்சத்தூளும் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயிலேயே இருக்கட்டும், நல்லா சூடாகட்டும். சூடு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு 2த்தையும் கலந்து பொடி பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தக்காளி சட்னிக்காக ஒரு 150 கிராம் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன்.
பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பூண்டு நல்லா உரித்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 3/4 கிலோ தக்காளி வச்சுருக்கேன். பெங்களூர் தக்காளி. இது வந்து கொஞ்சம் பெங்களூர் தக்காளியில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா புளிப்பு ரொம்ப இருந்தால் நல்லா டேஸ்ட் இருக்காது. அதனால் பெங்களூர் தக்காளினா புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் அந்த தக்காளியில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1.25 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சட்னி இங்கே வதங்குற வேலைக்கு நம்ம வந்து புளியோதரை பொடியை வந்து பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து இந்த புளி வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதோடவே இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தனியாக அரைச்சிங்கன்னா அது வந்து அரைப்படாது. பாருங்கள், சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து கரண்டி வந்து சின்ன கரண்டி, அதனால் இதில் 2 போட்டால் தான் 1 அளவுக்கு இருக்கும். அதனால் 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா தான் சட்னி வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதில் தண்ணியே ஊற்றாமல் வதக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு இதை வந்து இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் எங்கேயாவது டூர் போகிறதுனா இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறினவுடனே தான் நம்ம பாத்திரத்தில் வந்து எடுத்து வைக்கணும். சூடோடு எடுத்து வச்சு மூடிடக்கூடாது. நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச உடனே கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இது எல்லாமே ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன், அதையே சேர்த்துப்போம். பாருங்கள், ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த சூட்லேயே இது ரொம்ப கரெக்டாக ஆகிடும். ரெடிமேட் புளியோதரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அப்படியே நான் பேக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இந்த பொடியில் வந்து இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு எல்லாத்தையும் கலந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். சுட சுட நம்ம சாதத்தை வடிச்சிட்டு சாதத்தில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பொடியை போட்டு அப்படியே கிண்டினா புளியோதரை சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், இங்கே வந்து இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் நாளைக்கு அங்கே போயிட்டு ஏதாவது சாதம்லாம் வடித்தோம்னாக்கா புளியோதரை பொடி அப்படியே போட்டு பிணைஞ்சி சாப்பிட வேண்டியதான். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வந்து சமைக்கிறதுக்கு எல்லா பாத்திரமும் இங்கே வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, கொச்சன்னு ஏதோ போகிறது வந்து நாங்கள் ஒரு 10 பேர் தான். ஆனால் 100 பேர் போகிற மாதிரி எல்லாம் பேகு தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்குதுங்க. முக்கால்வாசி இங்கே கிளம்பாமல் என்னை கத்த விட்டுங்க உட்காந்துட்டுருக்குங்க பாதி. பாருங்கள், இப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் கட்டி பாதி பசங்க வந்து பிராணம் வாங்குதுங்கன்னா பாதி திட்டி ரமேஷ் வந்து பிராணத்தை வாங்குறான். அவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க, செம்ம டயர்டாக இருக்காங்க. ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு. ஆனால் வந்து இது எல்லாமே வந்து பெரியமா தான். இந்த பேக்கில் இதை எடுத்து வைங்க, அந்த பேக்கில் அதை எடுத்து வைங்க, நாளைக்கு உண்டானதை ஒரு பேக்கில் வைங்க, எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒன்றுனா சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வண்டி வந்தவுடனே மேலே பாதி கட்டிடுவாங்க, கீழே வந்து பாதி வச்சுருவாங்க. இங்கேருந்து பாதி தூரம் கூட போக மாட்டோம். ஐயோ என்னோட பாவாடையை காணுமே, என்னோட டவலை காணும், எனக்கு
வாந்தி வருது கவரை காணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த தடவை எப்பவுமே அப்படிதான் பிளான் பண்ணுவேன். ஆனால் சொதப்பிடுவாங்க. இந்த தடவை கிட்டியே உட்காந்து ஒவ்வொன்றா இதை இந்த பையில தான் வைக்கணும், இதை மேலே வைக்கணும், இதை இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி. ஆமாம், அது வந்து கீழே தான். இங்கே பாருங்க, அந்த ஒரு மூட்டை ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். வீட்டில் வந்து பாப்கார்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டைம் இல்லை, அதனால் பண்ணலை. எப்படியும் வழியில் இதுங்க பாப்கார்ன் கேட்கும். சரி கொஞ்சமாவது பண்ணி பேக் பண்ணி எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் வீல் சிப்ஸு வீட்டில் பொரிக்கலான்னு பார்த்தேன். இது எல்லாமே கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. இது மட்டும்தான் சொதப்பலாச்சு. நீங்களும் வந்து எங்கேயாவது டூர் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிளான் பண்ணி தனித்தனியாக எடுத்து கரெக்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது காலி பேக், எப்பவுமே நம்ம போகும்போது ஒரு காலி பேக் வந்து எடுத்துன்னு போகிறது ரொம்ப நல்லது. காலி பேக் எதுக்கு எடுத்துன்னு போக சொல்லனா, அவன் சொல்கிற மாதிரி சாக்லேட் வாங்குறது கிடையாது. நம்ம இங்கேருந்து வந்து குளிப்போம், பழைய ட்ரெஸ் இருக்கும், அழுக்கு ட்ரெஸ் இருக்கும், அதை தனியாக ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு புதுசு வந்து ஒரு பேக்கில் இருக்கிறது தான் நல்லது. என்னடா இல்ல, பின்னாடி ஒரு கேங்கே உட்காந்துட்டு நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம், அங்கிருந்து அப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த டூர் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா ஜெயந்தி கூட வருது, அது தொண்டை உங்களுக்கே தெரியும். காய்ச்சி மூச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே வரப்போறா. நீங்களே சொல்லுங்க, டூர்னா எப்படி இருக்கணும்? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வருது, அதுக்கப்புறம் ஷம்ஷு வருது, அப்புறம் இஞ்சி வரோம். இவ்வளோ பேரை வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்க நானும் ஆமாம், இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, கல்யாணவாத பசங்க தான் எல்லாரும் சிங்கிள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.